உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வந்து ஒரு வேடிக்கையான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. வேடிக்கையான அறிவிப்புன்னு சொல்ல முடியாது, விவகாரமான அறிவிப்பு அது. தன்னுடைய அரசாங்கத்துடைய நடவடிக்கைகளை பாராட்டி சமூக ஊடகங்களில் நீங்கள் பதிவிட்டீங்கன்னா அதிகபட்சம் 8 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு சன்மானம் கொடுப்போம். ஒருவேளை விமர்சனம் பண்ணால் சன்மானமெல்லாம் கொடுக்க மாட்டோம், 3 ஆண்டுகளுக்கு ஜெயிலில் போட்டுருவோம் அப்படின்னு மிரட்டி இருக்கிறாரு. ஒரு அரசாங்கத்துக்கு எதுக்கு விளம்பரம்? அதாவது இந்த கரகாட்டக்காரன் படத்தில் கவுண்டமணியும் செந்திலும் பேசிக்குவாங்க. அண்ணே ஒரு விளம்பரம் அப்படிம்பாரு, நமக்கு எதுக்குடா விளம்பரம், பொழப்ப பார்க்கலாம் அப்படின்னு கவுண்டமணி சொல்கிற மாதிரி அரசாங்கத்துக்கு எதுக்கு விளம்பரம்? நீங்கள் வந்து பழைய மன்னராட்சி காலத்தில் சொல்லுவாங்க, ஒரு முட்டாள் மன்னர்களை பாராட்டி பேசக்கூடிய புலவர்களே இருப்பாங்க. எதுக்குன்னா அரசவை கவிஞராக போய் பேசினா பொற்காசுகள் கிடைக்கும். அப்படி ஒரு நவீன காலத்தில் முட்டாள் மன்னர்களை சமூக ஊடகங்களில் பாராட்டி பொற்காசு கொடுக்கக்கூடிய ஒரு நவீன திட்டமாக யோகி ஆதித்யநாத் வந்து இதை வந்து அறிவிச்சிருக்காரு. யோகி மட்டும் கிடையாது, மோடியும் இந்த விளம்பர மோகத்திலிருந்து தப்பிக்கிற ஆள் கிடையாது. பாஜக எங்கெல்லாம் ஆட்சிக்கு வருதோ, அது ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி, இப்படி விளம்பரத்தின் மூலமாக மக்களை வந்து மூளை செலவை செய்கிற ஏற்பாடை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறாங்க. மோடி எப்போ ஆட்சிக்கு வந்தார்? 2014 ஆட்சிக்கு வந்தார். 2014 ஆட்சிக்கு வந்த மோடி அரசாங்கம் முதல் ஆண்டு விளம்பரத்திற்காக செலவழிக்கப்பட்ட தொகை வந்து 953 கோடி, 2015 1171 கோடி, 16 1263 கோடி, அப்படியே அதிகரித்து இந்த 10 ஆண்டுகளில் 4343 கோடி ரூபாய் தன்னுடைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை விளம்பரப்படுத்துறதுக்காக மட்டுமே மக்கள் வரி பணத்தை எடுத்து இன்னைக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க. மோடி வழியில தான் யோகியும் இன்னைக்கு தன்னுடைய விளம்பர வெளிச்சத்தில் அரசாங்கத்தை நடத்த வந்து முயற்சி பண்றாங்க. ஒரு பக்கம் இந்த அரசாங்கம் தன்னுடைய விளம்பரத்தை கொண்டு போறாங்க, இன்னொன்று பாஜக கட்சி அதுவும் மிகப்பெரிய அளவுக்கு விளம்பரத்தை செலவழிக்குது. கூகுள் நிறுவனத்திற்கு இந்தியாவிலிருந்து ரொம்ப அதிகமாக விளம்பரத்துக்கு செலவிட்டு இருக்கிற எல்லா நிறுவனங்களுடைய பட்டியலை அண்மையில் வெளியிட்டா அதுல முதலிடத்துல பிடிக்கிறது ஒரு அரசியல் கட்சி, அதுவும் பாஜக. 30 நாள்ல 100 கோடி கொடுத்துருக்காங்க. அதே போல தேர்தல் நேரங்களில் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களுக்கும் பல கோடிகளை கொட்டி கொடுத்து தன்னுடைய விளம்பர வெளிச்சத்திலேயே ஒரு அரசியல் கட்சி நடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாஜக இன்னைக்கு இந்த விளம்பர மோகத்தில் வந்து இருக்கிறாங்க. இந்த விளம்பரங்கள்லாம் எதுக்கு? மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்களோ அந்த வாக்குறுதியை நீங்க நேர்மையாக நிறைவேற்றினா மக்களே உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுப்பாங்க. அப்படின்னா நீங்க வந்து இந்த விளம்பரத்துக்கு செலவழிக்கிறத பார்க்கும்போது என்ன ஒரு பெரிய சந்தேகம் எழுதுன்னு சொன்னா, நீங்க தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நீங்க நிறைவேற்ற போறதில்ல, மக்களை ஏமாத்துறீங்க. ஏமாத்துற மக்களை நீங்க திசை திருப்பணுங்கிறதுக்காக இந்த விளம்பர கம்பெனிகளுக்கு பணம் கொடுத்து தன்னுடைய ஆட்சி மக்களுக்கு விருப்பமான ஒரு ஆட்சி, மக்கள் நலனில் அக்கறை கொண்ட ஆட்சி அப்படின்னு நீங்க ஒரு செயற்கையா ஒரு தோற்றத்தை பிம்பத்தை கட்டமைக்கிறீங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் இது மாதிரியான அறிவிப்புகள் பின்னால் இருக்கிறது. பாஜக உண்மையிலே மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் கட்சி தான். ஏன்னா தேர்தல் பத்திரங்கள் வரும்போது யார் அந்த கட்சிக்கு எவ்வளவு கொடுத்தாங்கன்னு தெரியும். அந்த பணத்தை பூரா வாங்கி வச்சுக்கிட்டு இன்னைக்கு விளம்பர கம்பெனிகளுக்கு கொடுத்து செய்யாத ஒன்றை செஞ்ச மாதிரியான ஒரு காட்சியை வந்து ஒளிபரப்புவதற்காக இந்த பணத்தை வந்து அவங்க செலவழிக்கிறாங்க. அப்ப செய்வது ஒன்று, சொல்றது ஒன்று அப்படிங்கிற மாதிரி இந்த மக்களை ஏமாற்றக்கூடிய விளம்பர மோகத்தில் மூழ்கி இருக்கிற பாஜகவை, அது மோடியா இருந்தாலும் யோகியா இருந்தாலும் நம்ம ரொம்ப கவனமா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பொய் சொன்னாங்கன்னா பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கையாக விழிப்புணர்வோட இவங்களை நம்ம கண்காணிக்க வேண்டியிருக்கு.